ஹலோ வணக்கம் நண்பர்களே, KL2 TL ஆட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் இன்றைக்கி 786ன்னு வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் நிறையா டைம் வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ 786. ஸோ இது ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி சரியாக இது அமையல. ஸோ நாளைக்கு பம்பர் குழுக்கள் நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம ட்ரையல் நம்பர்ஸ் பார்த்துலாம் வாங்க. ஸோ பம்பர் குழுக்கள் 109 நம்பர். ட்ரையல் நம்பர் இன்றைக்கி வந்து 674, 605, 204, 775. ரிசல்ட்டு 885, 786. ஸோ பம்பருக்கும் இன்றைக்கி நடந்த குழுக்களுக்கும் சம்மந்தம் இருக்கா கேட்டால் சில சமயம் மேட்ச் ஆகி வருது, சில சமயம் மேட்ச் ஆகாமே வருது. ஸோ இருந்தாலும் நம்ம கணக்கு பிரகாரம் நேற்று ரிசல்ட்டை மையமாக வச்சு நம்ம கணிப்புகளை வழக்கம் போல் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி சைபர் 1. ஸோ சைபர் நிறையா வாட்டி வந்திருக்குது, இன்றைக்கி தான் கொஞ்சம் மாறி வந்திருக்குது. ஸோ 2 நாளாக சைபர் 5 போட்டு கொலையாக கொண்டுட்டாங்க. பட் நம்ம இன்றைக்கி வர பெரிய எண்கள் எல்லாமே 7, 6, 8 எல்லாமே வந்து பெரிய எண்களாக வந்திருக்குது. ஸோ சில சமயம் தான் இப்படி வரும், சில சமயம் எல்லாமே கலந்து வரும். சின்ன எண்களும் பெரிய எண்களும் கலந்து மாறி வரும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேங்க, ரெண்டுமே கலந்து எடுங்க. நான் அப்படி தான் எடுப்பேன் எப்பவுமே. ஸோ பெரிய நம்பரும் சின்ன நம்பரும் கலந்து வர மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வின்னிங் நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு. ஸோ இன்றைக்கி நம்ம கணக்கு பிரகாரம் ஆல் போர்டு 1 சைபர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏபிசி போர்டில் மொத்தம் 3 நம்பர் தான், வேறு எதாவது அதிகமாக எடுக்கல. 1 சைபர் 4, 104. அதை அப்படியே பாக்ஸாக ட்ரை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக பிரித்து பண்ணாலுமே 27 நம்பர் வரும். அவ்வளோ நம்பர் வேணாம், நம்ம ஒரு 6 நம்பர், ஒரு 10 நம்பர் அதிகபட்சம் இருந்தால் போதும். ஸோ டபுள்ஸ் வராமல் இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த ஏபிசி போர்டு நம்பரை பிரித்து எடுத்தோம்னா 10 நம்பர் வரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பட் தான் நம்ம கம்மியாக நம்பர் எடுப்போம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா கேஎல் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள், என்னென்ன நடக்கலாம். சில சமயம் நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஆனால் ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு போர்டாவது மினிமம் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோக்கு மேட்ச் ஆகிருக்குது அப்படி தான் சொல்லணும். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ஒரு 10 நம்பர் நம்ம எடுத்துகிறோம், வேறு ஒன்றும் பண்ணல. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ரிசல்ட்டை மயமாச்சு, ஒரு 4 எண்கள். அது 858, 876, 132, 330 பாக்ஸில் சொல்கிறேன். இது ஏபிசி 3 டிஜிட்டில் நம்ம தனியாக வழக்கம் போல் ஏபிசி போர்டை மையமாக வச்சு ஒரு 10 நம்பர் எடுத்துக்கிறோம். 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ஒரு 6 நம்பர் எடுத்துக்கிறோம். அதில் டபுள்ஸும் வரும், சிங்கிள்ஸும் எடுத்து நம்ம அப்படியே திருப்பி வைக்கிறோம், வேறு ஒன்றும் பண்ணல. ஸோ டூ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்த நம்பரை அப்படியே திருப்பி வைங்க, மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும்.